சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷையர். யூரோப்பில் அற்புதமான ஒரு திருக்கோயிலில் இருக்கேன். நம்ம எல்லோரும் கேட்போம், பூஜை அறையில் இந்த பூஜை சாமானை எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்போம். கோயில் எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பூஜை அறையில் பூஜை சாமானங்கள் இருக்க வேண்டும். இப்படி பூஜை சாமானங்களும் இந்த மாதிரி லட்சணம், அதாவது அந்த ரூம் இந்த சுவாமிக்கு உண்டான அறை அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய மாற்றத்தை தரும். நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, எப்போவுமே இந்த விபூதி சந்தன குங்குமம் நம்ம தனித்தனியாக வச்சுருப்போம் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே அழகாக விபூதி, குங்குமம், சந்தனம், அக்ஷதை, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு சில்லற காசு, ஒரு பஞ்சபாத்திர ருத்ரணி, புஷ்பங்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் பூஜை அறையில் எப்போவுமே இந்த மாதிரி சின்ன ஒரு வாளியில் ஜலம் வச்சுருக்கணும். அதில் 2 சொட்டு பன்னீர் விடுறது ரொம்ப விசேஷம். சுவாமி பூஜை அறையில் எப்போவுமே ஊதுபத்தி இருக்கணும், அந்த சுகந்தம். ஏன்னா அந்த ஊதுபத்திக்கு அவ்வளோ விசேஷங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தசாங்கம் குல்குலோ தூபம் சுமந்தம் சுமனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் தூபோயம் பிரகிக்கியதான்னு நம்மளுடைய மந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சில வீடுகளில் பார்த்துட்டேன்னா லக்ஷ்மி தீபம், காமாட்சி தீபம், இப்படி தீபங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தீபங்கள்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் காமாட்சி தீபம், எப்போவுமே ரொம்ப சின்னதாக காமாட்சி தீபம் வச்சிங்கன்னா இங்கே சுவாமி படம் இருக்கும், நம்ம அந்த சூடு சுவாமிக்கு படும். அதனால் அப்படி இல்லாமல் இப்படி வைக்கணும். எப்போவுமே காமாட்சி தீபத்தில் பொட்டு வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி பால் வைக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஏக தீபம், வீட்டில் எப்போவுமே ஏக தீபம் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இது காயத்ரி தீபம்னு பேர். நம்ம கோயில்கள்லாம் பஞ்சதீபம்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சதீபம் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. மணிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. எப்பவுமே பூஜை பண்ணும்பொழுது கண்டாநாதம்னு சொல்லுவாங்க. இந்த நாதம் இருந்தது அப்படின்னா வீட்டில் ஓம்கார சப்தம் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. புஷ்பங்கள், புஷ்பம்னுனா தொடுத்த புஷ்பம்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டின பூ ஒன்று இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதிரி புஷ்பம் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தர்பையை நம்ம போடும் பொழுது அந்த புஷ்பமாகட்டும் எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சக்தி அதிகமாக இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது. சுவாமிக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றுறோம். இந்த மாதிரி பூஜை அறையில் எல்லாமே பக்கத்தில் வச்சுண்டு எதுவுமே திரும்பி பார்க்காம ரொம்ப அழகாக நம்ம பூஜை புனஸ்காரங்களை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நான் சொல்லி இந்த பூஜை அறையில் சாமி படங்களெல்லாம் மாற்றிருப்பீங்க. அதே மாதிரி இது போன்ற பூஜை சாமானங்கள் வைத்து நம்ம பூஜை பண்ணும்போது அதுக்கு ரொம்ப உன்னதமான பலன்கள் உண்டு. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நிறையா வீடுகளில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறத ரொம்ப குழப்பம் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்கிறது இளநி. இந்த இளநி நைவேத்தியம் பண்ணி, இந்த இளநி அபிஷேகம் எப்படி பண்ணுறளோ அதே மாதிரி நைவேத்தியம் பண்ணி பாருங்கள், அதில் ரொம்பவுமே மகத்துவம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பூஜை பொருட்களும் பார்த்திங்கன்னா இங்கே நைவேத்திய சாமானங்கள், அபிஷேக சாமானங்கள்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வீடுகளில் திறந்து வச்சுருவோம், அப்படி கிடையாது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். வெத்தலை இருந்தால் வெத்தலையினால் மூடி வைக்கணும், இல்லைன்னா வாழை இலையினால் மூடி வைக்கணும். இப்படி இந்த பூஜை சாமானங்கள் பூஜை அறைகளில் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வச்சு வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதி உன்னதமான பலன்கள் கூடி வரும். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷையர். நன்றி, நமஸ்காரங்கள்.